Hello students, இந்த வீடியோல நம்ம exercise 3.6ல question number 1 for class 11 students எப்படி solve பண்றது பார்க்கலாம். So இந்த question number 1 வந்து examination point of viewல ரொம்ப frequent கேட்ட ஒரு question. So கவனமா பார்த்துக்கோங்க. So இதுக்கப்புறமா நாங்க solve பண்ற எல்லா problems அப்டேட்டும் உங்களுக்கு உடனே கிடைக்கணும்னா சேனல் யாதும் கேளீர் அகாடமி சேனலை subscribe பண்ணுங்க and bell icon click பண்ணுங்க. Okay, so இப்போ question number 1 என்னன்னு பார்க்கலாம். So express each of the following as a sum or difference. Sin 35 degree cos 28 degree, sin 4x cos 2x, 2 sin 10 theta cos 2 theta, cos 5 theta cos 2 theta, sin 5 theta sin 4 theta. ஸோ இது எல்லாம் இப்போ என்ன ஃபார்மில் இருக்கு? ப்ராடக்ட் ஃபார்மில் இருக்கு. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்துட்டு ப்ராடக்ட் ஃபார்மில் இருக்கு. ஸோ இதை நம்ம சம் இல்லைன்னா டிஃபரன்ஸ் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதாவது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ப்ளஸ் இல்லைன்னா மைனஸ் சைன் வரப்போகுது. ஓகே, ஸோ இதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து sin 35 degree cos 28 degree is equal to 1 by 2 into 2 sin 35 degree cos 28 degree. ஸோ இந்த 1 by 2 into 2 ஏன் போட்டோம்னா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் 2 sin A cos B அப்படி சொல்லிட்டு. ஸோ நமக்கான இங்க என்ன ஃபார்ம் இருக்கு? sin A cos B மட்டும் இருக்கு. ஸோ 2 மட்டும் வேணும். அதான் என்ன பண்றோம்? 2 ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்றதால எதுவும் மாற போறது இல்ல. ஸோ இப்போ நாம இந்த 2 sin A cos B ஃபார்மேட்ல இதை எழுதலாமா? ஸோ 2 sin A cos B ஃபார்முலா என்ன? 2 sin A cos B is equal to sin A plus B plus sin A minus B. ஸோ இது எல்லா ஃபார்முலாஸும் வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோஸில் தட் இஸ் பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸ் பார்ட் 2ல நான் சொல்லியிருக்கேன் எப்படி என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி இதை மெமரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதை வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 2 sin A cos B ஃபார்முலா என்ன? sin A plus B into sin A minus B. ஸோ வந்துட்டு இங்க A வந்து 35 டிகிரி and B வந்து 28 டிகிரி. ஸோ வந்துட்டு அது என்னவாகும்? 1 by 2 into sin A plus B வந்து 35 plus 28 plus sin A minus B னா 35 minus 28. ஸோ the answer என்ன கிடைக்கும்? 1 by 2 into sin 63 degrees plus sin 35 minus 28 வந்து 7 degrees. Okay, so sin 35 degree cos 28 degree is equal to 1 by 2 into sin 63 degrees plus sin 7 degrees. So இப்போ நாம இந்த ப்ராடக்ட் ஃபார்மை ஒரு சம் ஃபார்மா கன்வெர்ட் பண்ணியாச்சு. அதாவது 2 டிகிரிஸ் நடுவில் ஒரு பிளஸ் சைன் ஆட் ஆயிருக்கு. ஸோ இதை சம் ஃபார்மா கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இதே மாதிரி தான் ஃபோர்த் கமிங் ப்ராப்ளம்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ sin 4x cos 2x is equal to 1 by 2 into 2 sin 4x cos 2x. ஸோ இங்கேயும் 1 by 2 into 2 ஆட் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரியேன்னு. ஸோ இப்போ நமக்கு 2 sin A cos B ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? 2 sin A cos B is equal to sin A plus B plus sin A minus B. ஓகே, ஸோ இங்கே A வந்து 4x, B வந்து 2x. ஸோ 1 by 2 into sin A plus B னா என்ன? 4x plus 2x plus sin A minus B னா என்ன? 4x minus 2x. ஸோ என்ன ஆன்சர் கிடைக்கும்? 1 by 2 into sin 4x plus 2x 6x, 4x minus 2x 2x. ஸோ அப்போ sin 4x cos 2x is equal to 1 by 2 into sin 6x plus sin 2x. ஸோ இங்கேயும் நம்ம ப்ராடக்ட் ஃபார்மை வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம்? ஒரு சம் ஃபார்மா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ தேர்ட் சப்டிவிஷன் என்னன்னா 2 sin 10 theta cos 2 theta. ஸோ அதே மாதிரி 1 by 2 into 2 sin 10 theta cos 2 theta. ஸோ நமக்கு தெரியும் 2 sin A cos B ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? 2 sin A cos B is equal to sin A plus B plus sin A minus B. ஸோ இங்க A வந்து 10 theta, B வந்து 2 theta. ஸோ 1 by 2 into sin A plus B க்கு பதிலா 10 theta plus 2 theta plus sin A minus B னா 10 theta minus 2 theta. ஸோ என்ன கிடைக்கும்? 1 by 2 into sin 10 theta plus 2 theta வந்து 12 theta plus sin 10 theta minus 2 theta வந்து 8 theta. ஸோ 2 sin 10 theta cos 2 theta வந்து என்னவா இருக்கு? 1 by 2 into
sin 12 theta plus sin 8 theta. ஸோ இங்கேயும் நம்ம ப்ராடக்ட் ஃபார்ம் வந்து ஒரு சம் ஃபார்மா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபோர்த் ப்ராப்ளம் என்ன? cos 5 theta cos 2 theta is equal to 1 by 2 into 2 cos 5 theta cos 2 theta. ஸோ இங்கேயும் 1 by 2 into 2 ஆட் ஆயிருக்கு. ஸோ இப்போ 2 cos A cos B ஃபார்முலா என்ன தெரியணும். ஸோ 2 cos A cos B ஃபார்முலாஸ் என்ன? 2 cos A cos B is equal to cos A plus B plus cos A minus B. ஸோ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 by 2 into cos, இங்கே A வந்து 5 theta, B வந்து 2 theta. ஸோ A plus B வந்து 5 theta plus 2 theta plus cos A minus B. ஸோ அப்போ 5 theta minus 2 theta. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1 by 2 into cos 5 theta plus 2 theta வந்து 7 theta and 5 theta minus 2 theta வந்து 3 theta. So cos 5 theta cos 2 theta is equal to 1 by 2 into cos 7 theta plus cos 3 theta. So இங்கேயும் நம்ம ப்ராடக்ட் ஃபார்ம் என்னவா இருக்கு? சம் ஃபார்மா மாறி இருக்கு. ஓகே, ஸோ ஃபைனல் சப்டிவிஷன் என்ன? sin 5 theta sin 4 theta is equal to 1 by 2 into 2 sin 5 theta sin 4 theta. ஸோ இங்கேயும் 1 by 2 into 2 ஆட் ஆயிருக்கு ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரியே. ஸோ இப்போ 2 sin A sin B ஃபார்முலா என்ன தெரியணும். ஸோ 2 sin A sin B ஃபார்முலா என்ன? ஸோ 2 sin A sin B is equal to cos A minus B minus cos A plus B. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் பார்ட் 2 பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸ் பார்ட் 2ல இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 1 by 2 into cos A minus B. ஸோ இங்க A வந்து 5 theta and B வந்து 4 theta. ஸோ ஃபர்ஸ்ட் cos A minus B, அப்போ 5 theta minus 4 theta and minus sign here. அதுக்கப்புறம் cos A plus B, அப்போ 5 theta plus 4 theta. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1 by 2 into cos 5 theta minus 4 theta வந்து theta minus cos 5 theta plus 4 theta வந்து 9 theta. So sin 5 theta sin 4 theta is equal to 1 by 2 into cos theta minus cos 9 theta. So இங்க நம்மளோட ப்ராடக்ட் ஃபார்ம் என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கு? இங்க டிஃபரன்ஸ் ஃபார்மா கன்வெர்ட் ஆயிருக்கு. ஏன்னா மைனஸ் சைன் இங்க இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு ப்ராடக்ட் ஃபார்மை எப்படி சம் அண்ட் டிஃபரன்ஸ் ஃபார்மா கன்வெர்ட் பண்றதுன்றது. ஸோ ஒரு ப்ராடக்ட் ஃபார்மை சம் ஆர் டிஃபரன்ஸா கன்வெர்ட் பண்ணணும்னா நமக்கு ஃபர்ஸ்ட் தெரிய வேண்டியது 2 sin A sin B 2 cos A cos B 2 sin A cos B 2 cos A sin B ஃபார்முலாஸ் தான். ஸோ அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சாலே வந்துட்டு ஈஸியா நம்ம இந்த ப்ராப்ளம் இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது. அந்த ஃபார்முலாஸ்ல அதை சப்ஸ்டியூட் பண்ணி அதை அப்படியே எழுதுறோம். 2 ஸ்டெப் ப்ராப்ளம் தான். ஸோ ஈஸியா 2 மார்க்ஸ் வாங்கிடலாம். ப்ரொவைடட் நீங்க வந்துட்டு அந்த 4 ஃபார்முலாஸ் என்னன்றதை மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா யாதும் கேலி 20@gmail.comக்கு மெயில் பண்ணுங்க. ஸோ இன்னும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் நீங்க சால்வ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம்ஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நாங்க சால்வ் பண்ணி வீடியோ கொடுக்குறோம். தேங்க்யூ.